தேர்தல் நெருங்கும் நிலையில் மூன்றாவது முறையாக இன்று மீண்டும் தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. தற்போது கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் நெருங்கும் நிலையில் மூன்றாவது முறையாக இன்று மீண்டும் தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. திருச்சியில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினரை ஆதரித்து உரையாற்றுகிறார் இன்று பிரதமர் மோடி. தற்போது கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் நெருங்கும் நிலையில் மூன்றாவது முறையாக இன்று பிரதமர் மோடி தமிழகம் வர இருக்கிறார். மேலும் திருச்சியில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினரை ஆதரித்து அவர் உரையாற்ற இருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கோவிந்தராஜ் அவர்கள். வணக்கம் கோவிந்தராஜ், கூடுதல் விவரங்களை தற்போது நீங்கள் பகிரலாம். தமிழகத்திற்கு மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி இன்று வருகை தருகிறார். திருச்சியில் நடைபெறும் மத்திய அரசு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். எரிசக்தி, நெடுஞ்சாலை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு துறைகளில் 5655 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா மற்றும் பல்வேறு முடிவுற்ற திட்ட பணிகள் சிறப்பு விழா நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து நெல்லையிலிருந்து மங்களூர் மற்றும் ராமேஸ்வரத்தில் இருந்து மங்களூர் மற்றும் மயிலாடுதுறையிலிருந்து காரைக்கால் உள்ளிட்ட 5 ரயில் சேவை என தமிழகத்தில் புதிய ரயில் சேவையை துவங்கும் விழாவும் நடைபெறுகிறது. இந்த விழாவிலும் பிரதமர் மோடி கலந்து கொண்டு இந்த திட்டங்களை துவங்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பொதுக்கூட்டமானது நடைபெற உள்ளது. இதற்காக அங்கு பிரம்மாண்ட மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் அனைவரும் பங்கேற்கின்றனர். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பிரதமர் அனைத்து தொண்டர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றுகிறார். சுமார் 5 முதல் 7 லட்சம் வரை தொண்டர்கள் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், பாமக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் மற்றும் பல்வேறு சமுதாய அமைப்புகளும் பங்கேற்க இருக்கின்றனர். தொடர்ந்து இன்று மாலை திருச்சிக்கு வருகை தரும் பிரதமர் மோடி அங்கிருந்து திருச்சி விமான நிலையத்திலிருந்து அங்கு விழா நடைபெறும் இடத்திற்கு அருகே அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட் தளத்திற்கு வருகை தருகிறார். அதே இடத்திலேயே 2 நிகழ்ச்சிகளும், அரசு நிகழ்ச்சியும் மேலும் பாஜக பொதுக்கூட்டமும் அருகருகே இருக்கக்கூடிய இடத்தில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிகளில் பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கிறார். கோகிலா, தகவல்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.